வணக்கம் மக்களே. ரேஸில் எடப்பாடி பழனிசாமியை முந்தும் நடிகர் விஜய் அவர்கள் மாறும் கருத்து கணிப்புகள், அச்சத்தில் பிரதான கட்சிகள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தோட 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை காணாத தனித்துவமான தேர்தலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் இந்த தேர்தலோட தனித்துவத்தை உறுதி செஞ்சவங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இதுவரை அதிமுக, திமுக என்று 2 பிராந்திய கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. தற்பொழுது 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த நிலை சற்று மாறியுள்ளதுனே சொல்லலாம். அரசியல் களத்தில் தனது 2வது பயணத்தை நாகப்பட்டினத்தில் தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் அங்கே திரண்டிருந்த மாபெரும் மக்கள் கூட்டத்தின் முன்னால் ஆளும் அரசுக்கு எதிராக கடும் சீற்றத்துடன் பேசிய பேச்சு தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தன்னோட அரசியல் பயணத்திற்கு அரசு தரப்பில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் குறித்து வெளிப்படையாக பேசிய நடிகர் விஜய் முதலமைச்சரை நேரடியாக குறிப்பிட்டு மிரட்டி பார்க்குறீங்களா என்று கேள்வி எழுப்பியது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக கடந்த வாரம் அவர் பேசிய பேச்சில் ஒரு முதிர்ச்சியான பேச்சை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே மதுரை மாநாட்டில் ஸ்டாலின் அங்கிள் என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் கடந்த சனிக்கிழமை பரப்புரையில் அவர் பக்குவத்துடன் கையாண்டதாகவே தெரிகிறது. மேலும் கடந்த சனிக்கிழமை பரப்புரையில் மக்கள் பிரச்சனைகளை நிறைய இடங்களில் பேசியிருக்கிறார். அவருக்கு எழும் கூட்டம் தன்னெழுச்சியாக வரும் கூட்டம். அவருக்காக மட்டுமே அத்தனை பேர் திரள்கின்றனர். இதை அவர் எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியம். விஜயின் நாகப்பட்டினம், திருவாரூர் பரப்புரை குறித்து தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரியன் பேசுகையில், விஜய் தன்னோட படிப்பினையிலிருந்து பாடம் கற்று வளர்ந்து வருகிறார். அவருக்கு 20% வாக்குகள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் சில கருத்து கணிப்புகளில் விஜய் அவர்கள் எடப்பாடியை முந்தி வருகிறார். விஜய் சொல்லுவது போல டிஎம்கே விசஸ் டிவிகே என்ற தோட்டமும் சில இடங்களில் உருவாகி வருகிறதுனே சொல்லலாம். அதற்கு காரணம் இங்குள்ள பிரதான கட்சிகள் மீதான நம்பிக்கை போனதுதான். திமுக மற்றும் அதிமுக இரண்டுமே வேண்டாம் என நினைக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விஜய் மிக பெரும் நெருக்கடியை கொடுப்பார். சீமானின் வாக்குகள் விஜயால் சரியும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் அவர் கிடைக்கும் மேடைகளிலெல்லாம் விஜயை மோசமாக பேசி வருகிறார். அதிமுகவிலிருந்து பலரும் விலகி வருகின்றனர். இப்படி உடையும் பல வாக்குகளை புதிதாக ஓட்டு போட உள்ள இளைஞர்கள் வாக்குகளையும் விஜய் கணிசமாக பெறக்கூடும். ஆனால் அதற்கு அவர் வரும் காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசியுள்ளார். விஜயின் நாகப்பட்டினம், திருவாரூர் பரப்புரை குறித்து தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரியன் பேசுகையில், விஜய் தனது படிப்பினைகளில் இருந்து பாடம் கற்று வளர்ந்து வருகிறார். அவருக்கு 20% வாக்குகள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் சில கருத்து கணிப்புகளில் விஜய் எடப்பாடியை முந்தி வருகிறார். விஜய் சொல்லுவது போல டிஎம்கே விசஸ் டிவிகே என்ற தோற்றமும் சில இடங்களில் உருவாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.